திரு கே பாக்கியராஜ் சார் தலைவர் மேல தீராப்பற்று பசம் பண்ணுவார். அவருடைய அந்த 7 நாட்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த படம் எடுத்து முடிச்சுட்டு பண்றாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்க்க ராமாவரத்துக்கு போறாரு. ஏன் தெரியுமா? அந்த படத்தை தலைவர் பார்த்துவிட்டு அவருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாக்கியராஜ் சார் போறாரு. தலைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அவர் என்ன பண்றாரு, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பெரிய மாலையை போடுறாரு. தலைவர் என்ன பண்றாரு, அந்த மாலையை அப்படியே எடுத்து அவர் கழுத்தில் அணிவிக்க பாக்கியராஜ் சாருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. உட்கார வைக்கிறாரு, எல்லோர்கிட்ட அறிமுகம் செய்து வைக்கிறாரு. என்ன விஷயம் கூறுங்கள் என்று தலைவர் வினவ, இவர் என்ன பண்றாரு, சார் நான் அந்த நாட்கள் படம் எடுத்திருக்கிறேன், அந்த படத்தை மட்டும் போட்டு காட்டணும், தயவு செய்து அந்த படத்தை நீங்கள் பார்த்து உங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல, அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, சரி வருகிறேன், அந்த படத்தை பார்க்கலாம். அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவர் பிரிவு தியேட்டர் இருக்கு, அங்கே போறாரு தலைவர். அவர் மட்டும் போல, கூட மரியாதைக்குரிய பிரபல இயக்குனர் திரு பா நீலகண்டர் சார் அவரும் போறாரு. இரவு 10 மணி காட்சி. பாக்கியராஜ் சார் பார்க்குறாரு தலைவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, கண் கண்ணாடியை கழட்டி விட்டு படத்தை தொய்வில்லாமல் பார்க்கிறார், ரசிக்கிறாரு, கை தட்டுறாரு. இவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. பாக்கியராஜ் சார் கையை குலுக்கி, பாக்கியராஜ் கிளைமேக்ஸ் உங்களை தவிர வேற யாராலும் இந்த படத்தை திருப்திகரமாக எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தட்டி கொடுத்துட்டு போனாராம்.